ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அந்த ஓவரால் சீரீஸில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் அண்ட் கிரியேச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த லிஸ்டிங் வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்குன்னு தனிப்பட்ட பர்சனல் ஃபேவரட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் யாருன்றதா மறக்காம கீழே உங்களோட லிஸ்டிங்கை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் நம்ம ஒன் அண்ட் ஒன்லி பவர்ஸை வச்சு மட்டுமே பவர்ஸ் அண்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி இதெல்லாம் இருக்குது அந்த ஒரு பவர் லெவலை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் நம்ம வந்து பொசிஷன் பண்ணியிருக்கோம் அவங்களோட பிளேசஸ்லாம். அதனால என்னோட பர்சனல் ஃபேவரட் கிடையாது, அதையும் சொல்லிக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 10ஆவதா இருக்கிறது டெமோ பேட்ஸ். டெமோ பேட்ஸ் அப்சைட் டவுன்ல இருக்கக்கூடியதுலேயே வந்து பாத்தீங்கன்னா வீக்கஸ்டான ஒரு கிரியேச்சர் இந்த டெமோ பேட்ஸ் தான். கும்பலா தான் அது சுத்துங்க. ஸோ கும்பலா இருக்கிறனால தான் அது வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸை கொல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் அது எல்லாமே சேர்ந்து எடியை கொண்டிருக்கும். மற்றபடி சிங்கிள்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா மனுஷங்களே அடிச்சு கொண்டுருவாங்க. ஏன் நம்ம ஸ்டீவே தூக்கி போட்டு முயற்சிருப்பாரு. ஈஸியா 1 by 1 வந்ததுன்னா கண்டிப்பா ஹியூமன்ஸால வந்து பாத்தீங்கன்னா அதை அடிச்சு நவுத்த முடியும். ஸோ அது எப்பயுமே கும்பலாவே சுத்துதுன்ற காரணத்தினால தான் ஓரளவு கொஞ்சம் பவர் ஒரு ருத்லெஸ் அனிமலா இருக்கும். மற்றபடி அதுகிட்ட பெரிய பவர்லாம் இல்லை. மொத்தமா கும்பலா சேர்ந்து எல்லாரையும் கடிச்சு கொள்ளும். லிஸ்ட்ல 9ஆவதா இருக்கிறது டெமோடாக்ஸ். டெமோடாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலான இடங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நைல் பெட்டிங்கான சீக்வன்சஸ்லாம் கொடுத்துருக்கு. இன்டெலிஜென்ட்டான ஒரு கிரியேச்சர்ன்ற மாதிரி காமிச்சிருக்கும். ஸோ தேடி எல்லாரையும் போட்டு தள்ளும். சீசன் 2லலாம் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டெரிஃபிக்கா காமிச்சிருப்பாங்க. ஓரளவு பவர்ஃபுல், பட் ஸ்டில் ஹியூமன்ஸால கொல்ல முடியும். பட் கஷ்டப்படுவாங்க. லைக் 11 அது மாதிரியான சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கக்கூடியவங்களால ஈஸியாவே டெமோடாக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடிச்சு தூக்கி போட்டு போயிடலாம். பட் ஹியூமன்ஸாலாம் வந்து பாத்தீங்கன்னா டெமோடாக்ஸ்ட் வந்து சர்வே ஆக முடியாது. சிங்கிள் டெமோகார்கனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேரை அசால்ட்டா போட்டு தள்ளிடும். வித் கன்னு இருந்து சுட்டாலுமே ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சிருக்கோம். ஸோ அந்த அளவு பவர்ஃபுல்லா சீசன் 2ல அந்த ஒரு டாக்ஸை காமிச்சிருப்பாங்க. லிஸ்ட்ல 8ஆவதா இருக்கிறது காளி. ஸோ காளியை பொறுத்தவரையும் மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்றது, இல்யூஷன்ஸை மேக் பண்றது, இதுதான் அவங்களோட மேஜர் பவர். மற்றபடி எல்ட்ட இருக்கிற மாதிரியான பவர்ஸ்லாம் அவங்ககிட்ட கிடையாது. இதன் காரணமா தூரத்துல இருந்து தான் பிளே பண்ணுவாங்க. கிட்ட இருந்து அவங்களுக்கு ஏதாவது அட்டாக்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா பவர்ஸை யூஸ் பண்ண முடியாது. அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அதனால ஒரு வீக்கஸ்ட் கேரக்டர்ன்ற மாதிரி கூட இவங்களை எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவர் பவர்டு கிடையாது. ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து டிஃபீட் பண்ணிடலாம். இவங்களோட அந்த டிஸ்ட்ராக்ஷன் பவரை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஓடி பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுலயும் இவங்களை ஏன் வந்து டெமோடாக்ஸ்க்குலாம் மேல வச்சிருக்கேன்னா ஈஸியாவே டெமோடாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணி டைவர்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஓரளவு அந்த கிரியேச்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது பவர்ஃபுல்லா இருக்காங்கன்ற காரணத்தினால தான் இவங்களை கொஞ்சம் மேல போட்டிருக்கோம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது டெமோகார்கன்ஸ். ஸோ டெமோகார்கன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. லிட்ரலி வெக்னாவோட ஒரு சோல்ஜர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டெமோகார்கன்ஸ் தான் இருந்திருக்கும். மோஸ்ட்லி சீசன் 1, 2, 3 இது மாதிரியான பல சீசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெமோகார்கன்ஸை பார்த்துருப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு ரோலே ப்ளே பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஹியூமன் மாதிரியே இருக்கும். அதில் ஹெட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீப்பியான ஒரு கிரியேச்சரமாக இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான கிரியேச்சர் இது. இதை கொள்றது ரொம்ப கஷ்டம். ஹியூமன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸோட இருந்திருந்தாலுமே இதை கொள்றத கஷ்டமா காமிச்சிருப்பாங்க. சீசன் 4லலாம் அவ்வளவு மிலிட்டரி பர்சன்ஸ் இருப்பாங்க. சிங்கிள் டெமோகார்கனை வந்து பாத்தீங்கன்னா சமாளிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. மிஷன் கன்ஸை வச்சு அந்த சுடுவாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் தூக்கி போட்டு சாப்பிட்டுருக்கும். ஸோ அந்த அளவு ரொம்ப டேஞ்சரான ஒரு கிரியேச்சர்ன்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் எல்லா அப்சைட் டவுன் கிரியேச்சர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் தான் பாத்தீங்கன்னா ஃபயரை காமிச்சா அதுங்க வந்து கொஞ்சம் வீக்னஸை ஃபீல் பண்ணும். இதை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டிஃபீட் பண்ணுவாங்க. மற்றபடி ரொம்ப டஃப் கொடுக்கும். அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபீட் பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதன் காரணமா தான் வந்து பார்த்தீங்கன்னா டெமோகார்கன்ஸை கொஞ்சம் டாப் பொசிஷனில் போட்டிருக்கோம். லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது வில் பையர். ஸோ வில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 5ல தான் பவர்ஸ் கிடைச்சிருக்கும். அதுலேயும் சைமல்டேனியஸா 3 டெமோகார்கன்ஸை வந்து ஒரே நேரத்தில் கொல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. டெமோகார்கன்ஸை இவரால் கொல்ல முடியும்னா அப்போ டெமோடாக்ஸ், டெமோ பேட்ஸ்லாம் சொல்லவே வேணாம், அசால்ட் பண்ணிடுவாரு. அப்போ அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் மேலே வில் பைஸை நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல்லான கேரக்டர் லைக் வெக்னாவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரை ஆட்டி படைக்கிற மாதிரி, அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வில்லால பண்ண முடியுன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவு பவர்ஃபுல்லான கேரக்டர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் கொஞ்சம் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் என்னன்னா மைண்ட் ஃபிளேயர் கிட்ட இருக்கணும். அந்த ஒரு டச் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்ட இருக்கணும். அப்பதான் அவரால் கனெக்ஷன்ஸை உருவாக்கி அந்த ஒரு பவர் சோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். மற்றபடி எல்லா நேரமும் அவரால் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜிங் இருக்கு. அந்த இடத்துல வச்சு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நடத்த முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குன்றனால அதை நான் மைனஸாக பார்க்குறேன்.
லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது ஹாஸ்பிட்டல் மான்ஸ்டர். ஸோ இதை நம்ம சீசன் 3ல பார்த்துப்போம். நான்சி பைஸ் ஜானதன் வந்து பார்த்தீங்கன்னா துரத்திட்டு வர மாதிரியான ஒரு மான்ஸ்டர் காமிச்சிருப்பாங்க. இது லிட்ரலி மைண்ட் ஃபிளேயரோட ஒரு ஹியூமனாய்டு வெர்ஷன்ற மாதிரி வச்சுக்கலாமே. ரொம்ப க்ரீப்பியா இருக்கும், கொஞ்சம் ஜிஜாண்டிக்கா இருக்கும். பட் இருந்தாலும் ஃபியூ மோர் சீக்வன்சஸ்க்கு மட்டும்தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி சீசன் 3ல வேற ஒரு கிரியேச்சர் வந்து அல்டிமேட்டா காமிச்சிருப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ரொம்ப க்ரீப்பியானது தான். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஹியூமன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கிரியேச்சர்ன்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஆளுங்களால மட்டும்தான் இது சமாளிக்க முடியும். ஹியூமன்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நவுத்திரும். இதன் காரணமா நிச்சயமா ஒரு பவர்ஃபுல்லான கிரியேச்சர்னு இதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ரொம்ப பெருசா காட்டல, பட் இருந்தாலும் பவர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது நிச்சயமா ஹாஸ்பிட்டல் மான்ஸ்டர் ரொம்ப முக்கியமானது. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது மினி மைண்ட் ஃபிளேயர். மினி மைண்ட் ஃபிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 3ல அந்த மால்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் நடக்கும். மைண்ட் ஃபிளேயரோட ஒரு மினி வெர்ஷன் மாதிரி அந்த ஃப்ளெஷ்ஷால உருவாக்கப்பட்ட மான்ஸ்டரை காமிச்சிருப்பாங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மினி மைண்ட் ஃபிளேயர். ஸோ அது ஏன் மினி மைண்ட் ஃபிளேயர்னு சொல்றேன் அப்படின்றத கடைசியில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கிரியேச்சர், ஜெஜாண்டிக்கா இருக்கும். இதால வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா ஹியூமன்ஸை கொல்ல முடியும். பல்லாயிரம் பேர் ஈஸியாக கொல்ல முடியும். அந்த அளவு ஒரு கேரக்டர். பட் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறவங்களால ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். இதன் காரணமா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம வந்து ரொம்ப லாஸ்ட் இல்லைனாலும் மிட் பொசிஷன்ல இதை நம்ம வச்சிருக்கோம். இதை விட பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் அண்ட் கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கு. அதனாலதான் பட் சீசன் 3ல இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பயம் பிடித்திருக்கோம். அந்த அளவு ரொம்ப டேஞ்சரான ஒரு கிரியேச்சரா தான் இதை காமிச்சிருப்பாங்க. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது 11. என்ன ப்ரோ 11 3வது பொசிஷன்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் என்னை பொறுத்தவரையும் அவங்களோட பவர்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 11 3rd பொசிஷன்ல தான் கரெக்டா இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நம்ம பார்த்த எல்லா கிரியேச்சர்ஸ், அதாவது இப்போ நம்ம லிஸ்ட்ல பார்த்த கடைசியா பார்த்த எல்லா கிரியேச்சர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா 11 1 to 1 நின்று அசால்ட் பண்ணிடுவாங்க, ஈஸியாவே டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஆனா 11ஆல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை வந்து சிங்கிளா சண்டைய போட முடியாது. கூட எல்லாருமே இருந்து ஒரு டைவர்ஷன் கொடுக்கணும், வில் பயஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். இப்படின்ற பல விஷயங்கள் இருந்த காரணத்தினால தான் வந்து பாத்தீங்கன்னா 11ஆல வந்து மைண்ட் ஃபிளேயரையும் வெக்னாவாலையும் டிஃபீட் பண்ணியிருக்க முடியும். கம்ப்ளீட் கம்யூனிட்டி சப்போர்ட் இருந்த காரணத்தினால தான் வந்து பாத்தீங்கன்னா 11ஆல ப்ராப்பரா அந்த ஒரு பவர் சோர்ஸை வச்சு அடிச்சு அவங்க எல்லாருமே பிரீச் பண்ண முடிஞ்சுது. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம் தான். ஏன்னா அவங்க 11 விட பவர்ஃபுல்லான ஆளுங்க தான் அதுக்கு மேல இருக்கிறாங்க. ஸோ அதனால எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஸோ 11ஆல இந்த லிஸ்ட்டுக்கு கீழே இருக்க எல்லாரையும் டிஃபீட் பண்ணிட முடியும். ஆனா இந்த லிஸ்ட்ல இருக்க மேல இருக்க 2 பேரை வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டடா 11ஆல டிஃபீட் பண்ண முடியாது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது வெக்னா. ஸோ வெக்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டருங்க. த ஒன் அவர்கிட்ட இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேருக்கு பவர்ஸ் கிடைச்சிருக்கு. அவரை வச்சு தான் இந்த பரிசோதனையே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட மைண்ட் ஃபிளேயரோட ஒரு செல்ல பிள்ளைன்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வெக்னா மாறி அவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கிறதே அவர் தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அங்கே இருந்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய டெமோகார்கன்ஸ், டெமோபேட், டெமோடாக்ஸ் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறாரு. மைண்ட் ஃபிளேயரோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அட்டாக்ஸை ஏற்படுத்துறாரு. எல்லாரோட மைண்டுக்குள்ளேயும் போய் தனக்குன்னு ஒரு வேர்ல்டே அவரால் கிரியேட் பண்ணி அவங்க எல்லாருமே மேனிப்புலேட் பண்ண முடியுது. லைக் 11 காளி. ஸோ இவங்க 2 பேரும் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு ஆளாக பண்ணுறாரு. இல்யூஷன்ஸையும் கிரியேட் பண்ணுறாரு, சூப்பர் நேச்சுரல் பவர்ஸையும் யூஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெக்னா வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். அதை நம்ம வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. வெக்னா எப்படி டிஃபீட் ஆயிருப்பான்றதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ சிங்கிள் ஹேண்டடா 11 அவரை கொண்டிருக்க மாட்டாங்க. வில் பயஸோட சப்போர்ட் இருந்தது, தென் அவங்களோட டீமோட சப்போர்ட் இருந்தது. இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா 11 டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டஃபாக தான் போயிருக்கும். இன்கேஸ் 11 கூட சிங்கிள் ஹேண்டடாக இருந்தால் டிஃபீட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் வெக்னா. அதை நம்ம வந்து மாற்ற முடியாது. அப்படி பார்க்கும்போது அவர் தான் பவர்ஃபுல்லான கேரக்டர். ஸோ ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது மைண்ட் ஃபிளேயர். லாஸ்ட் எபிசோடில் பயங்கர ஜிஜாண்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்களா, அதான் மைண்ட் ஃபிளேயர். இதுக்கு முன்னாடி நம்ம மினி மைண்ட் ஃபிளேயர்னு பார்த்தோம்ல, அது வந்து இதோட ஒரு மினி வெர்ஷன் வச்சுக்கலாமே. நான் ஸ்டார்டிங்லலாம் சீசன் 3லாம் பார்க்கும்போது இதுதான் வில்லன் போல அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருந்தேன். ஏன்னா அந்த ஷேடோ, அந்த டிராயிங்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் கிடையாது. ஒரிஜினல் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். இது சும்மா இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட மினி வெர்ஷனை தான் சீசன் 3ல இறக்கி விட்டுருக்கானுங்க போல. அதோட பெரிய வெர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் பார்த்தோம். மாடி என்ன பெருசு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மாசாக இருந்தது டிஃபீட் பண்ணுறதுலாம். பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 11 அண்ட் வில் டீம் சப்போர்ட் இல்லைனா வெக்னாவை டைவர்ட் பண்ணி மைண்ட் ஃபிளேயரை டிஃபீட் பண்ணியிருக்க முடியாது. சிங்கிள் கிரியேச்சராக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாரையுமே இதால் டிஃபீட் பண்ண முடியும். இவங்களாம் ஜஸ்ட் ஹியூமன்ஸ் தான். அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்னா அது 11 மட்டும்தான். அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வெக்னாவை டிஃபீட் பண்ணி தென் இது மட்டும் இல்லாமல் மைண்ட் ஃபிளேயரை தடுத்து நிறுத்தி இது மாதிரியான ஒரு சில சிக்கல்லாம் மைண்ட் ஃபிளேயர் கொடுத்தனால அங்கே இருக்க ஹியூமன்ஸ்லாம் அவங்க ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்தாங்க. லைக் ஃபயர்
ஃபயர் இதெல்லாம் கொடுத்து அதை குழப்பி அதை டிஃபீட் பண்ணாங்களே தவிர்த்து நிச்சயமா 11ஓட கான்ட்ரிபியூஷன் இல்லைனா இங்க இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. பட் ஒருவேளை அது சரியா அமைஞ்சிருக்கலனா நிச்சயமா மைண்ட் ஃபிளேயர் இவங்க எல்லாரையுமே அசால்ட்டா போட்டு தள்ளிரும். அந்த அளவு ஒரு பயங்கரமான கிரியேச்சர் தான் இது. ஏன்னா இதுதான் இந்த கம்ப்ளீட் விஷயங்களையுமே கட்டி ஆளுது. இதுதான் வெக்னாக்கு பவர் கொடுத்துருக்கு. அந்த ஒரு டைமென்ஷன் நெக்ஸ்ட்ல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவ்வளோத்தையும் பண்ண இந்த ஒரு கிரியேச்சர் வந்து அசால்ட்டா டிஃபீட் ஆகிறது தான் பாத்தீங்கன்னா என்னால் ஒத்துக்க முடியல. இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எப்படி நடந்தது, அந்த ஒரு இடம் என்ன இடம், அந்த இடத்துல இது எப்படி கிங்கா ஆச்சு, இது மாதிரியான லூப் ஹோல் பிளாட் ஹோல்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டுக்கவே இல்லை, லத்தாஜிக்கலா விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபினாலே எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தது. ஓவராலா நல்ல சீரீஸ் தான், நல்ல சீசன் தான். பட் இது மாதிரியான சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ்லாம் விட்டது எனக்கு வந்து பிடிக்கல. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் பவர் வைஸ் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸை நான் ப்ராப்பரா லிஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸ் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.